ஹாய் ஹலோ, திஸ் இஸ் ஸ்ரீஹரி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருமலை நாயக்கர் மஹாலை பற்றிங்க. மதுரையின் வரலாற்று சிறப்புகளையும் பெருமைகளையும் தாங்கி நிற்கிறது திருமலை நாயக்கர் மஹால். இது 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கு. 1623 1651 வரை திருமலை நாயக்கர் மதுரை ஆட்சி செய்யும் பொழுது இது கட்டப்பட்டிருக்குங்க. இத்தாலி கட்டிடக்கலை வல்லுநரால் இது கட்டப்பட்டிருக்கு. இந்து யூரோப்பிய முஸ்லீம் கட்டிடக்கலை வானிலை இது இருக்குதுங்க. 58 அடி உயரம், 248 பிரம்மாண்ட பெரிய தூண்கள், மேற்கூரையில் விஷ்ணு மற்றும் சிவனோட புராண காட்சிகள் சித்தரிக்கப்பட்டிருக்கு. நம்ம பார்க்குற அமைப்பை விட 4 மடங்கு பெரியது. நம்ம ஒரு பகுதி மட்டும்தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். 2 பகுதியாக இது பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்று ரங்கவிலாஸ், இன்னொன்று சொர்க்கவிலாஸ். திருமலை நாயக்கர் வசிக்கும் இடம் சொர்க்கவிலாசம்னு அழைக்கப்பட்டிருக்கு. அவரது தம்பி முத்தியாலயா நாயக்கர் வசிக்கும் இடம் ரங்கவிலாசம். இசைக்கருவிகள் இசைக்கும் இடம், படைக்கலன்கள் வைக்கிற இடம், அரியணை மண்டபம், அந்தப்புறம், நாடகசாலை, உறவினர் பணியாளர் வசிக்கிற இடம். மிஞ்சி இருக்கிறது சொர்க்க விலாசத்தோட ஒரு பகுதி மட்டுமே. இப்போ இருக்கிற நுழைவாயில் முன்னாடி இருந்து கிடையாது. இதில் நுண்கரிய வேலைப்பாடுகள் உள்ள மண்டபம், அதில் உள்ள சிம்மாசனத்தில் அமர்ந்து நம்ம திருமலை நாயக்கர் நல்லாட்சி புரிஞ்சிருக்கிறாரு. மஹால் முழுவதும் செங்கல் மற்றும் சுண்ணாம்பு கலவையால் கட்டப்பட்டிருக்கு. 18 வகையான இசைக்கருவிகள் இங்கே இசையமைச்சிருக்காங்க. இந்த இடம் நவபத் கானான்னு அழைக்கப்பட்டிருக்கு. இப்பொழுது இங்கே தெரு நவபத் கானான்னு அழைக்கப்படுதுங்க. 1858 பெருமழையில் பல பகுதி செதஞ்சு போச்சு. 1868ஆம் ஆண்டு சென்னை மாகாணத்தின் கவர்னராக இருந்த லார்ட் மேம்பியர் இதரோட அழகை பார்த்துட்டு அரண்மனையை பாதுகாக்க நிதி ஒதுக்கியிருக்காரு. 1872 1882 வரை 2 லட்சத்திற்கு இது பழுது பார்க்கப்பட்டிருக்கு. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அரசு பணி இடமாகவும் இது விளங்கியிருக்கு. அதுக்கப்புறமா ராமநாதபுரத்தின் மதுரை நீதிமன்றமாகவும் இது இருந்திருக்கு. 1970 அப்புறமா நம்ம தமிழ்நாடு தொல்லியல் துறையால் பராமரிக்கப்பட்டு வருது. அதுக்கப்புறம் இது 9 to 5 நம்ம பார்க்கலாம். இந்த இதுக்கு இப்போ இங்கே ரெனோவேஷன் போகிறதுனால சில இடங்கள்லாம் நம்ம பார்க்க முடியல. ஒன்லி இந்த முன்னாடி இருக்கிற அந்த சொர்க்க விலாசங்கிற அந்த ஒரு பகுதி மாத்திரம்தான் நமக்கு தெரியுது. இங்கே சவுண்ட் அண்ட் லைட் ஷோலாம் பண்ணி இருந்திருக்கிறாங்க. கல்வெட்டெல்லாம் இருக்குதுங்க. ஆனால் அதெல்லாம் அருங்காட்சியகத்துக்குள்ள வச்சுருக்காங்க. இப்போதைக்கு பழுது பார்த்துட்ருக்கிறதுனால நமக்கு பார்வைக்கு கிடையாது. இதெல்லாம் ரெனோவேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்கலாம். சவுண்ட் அண்ட் லைட் ஷோலாம் திருப்பி வருமானு தெரியலை. தூணின் உயரம் 82 அடி, அகலம் 19 அடிங்க. மேற்கூரையில் அழகிய ஓவியெல்லாம் நிறைய இருக்குது. இங்கே அருங்காட்சியில் நிறைய பொருட்கள்லாம் வச்சுருந்துருக்குறாங்க. அகழ்வாராய்ச்சி மூலியமாக கிடைச்சதெல்லாம். இது முதுமக்கள் தாலி 2000 வருஷத்துக்கு முன்னாடிங்களாமா. இதெல்லாம் எடுத்து வச்சுருந்துருக்காங்க. இங்கே எல்லாம் இருக்குது. சிற்பங்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் அது நமக்கு இப்போதைக்கு பார்வைக்கு கிடையாதுங்க. ரெனோவேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இது திறக்கப்பட்டால் அது போய் பார்த்துட்டு வரணும். ஃபுல்லாக நமக்கு ஓரளவு காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.